வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இஃப் கண்டிஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வெறும் இஃப் கண்டிஷன் அண்ட் தென் இஃப் எல்ஸ் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவில் பார்ப்போம். இதில் நார்மலாக இஃப் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு நாலேஜில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, அதாவது இது இருக்குது அப்படின்னா ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும், அப்படி இது இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் சினாரியோ வந்து நான் ஒரு 5 டைப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து செலக்ட் கேஸும் இன்க்ளூடடாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மாடியூல் 1 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் மாடியூல் 1 க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இஃப். ஓகே, இஃப்னு ஒரு கண்டிஷன் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக தென் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதே போல் ஓப்பன் பண்ண இஃப்பை வந்து நம்ம கண்டிப்பாக எண்டு கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து இந்த VBA கோடில் நம்ம நார்மலாக சப் ஓப்பன் பண்ணால் எண்டு சப் கொடுப்போம். அதே போல் வித் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணால் எண்டு வித் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ அதுபோல் இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இஃப்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணோன்னா எண்ட் இஃப்ன்றதை கம்பல்சரி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னாக்கா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இஃப் ரேஞ்ச் B2 டாட் வேல்யூ, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் B2ல் இருக்கிற வேல்யூ வந்து கண்டிஷன் நான் எழுதியிருக்கேன். B2ல் இருக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓகே 35, அதாவது 35 விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், B2 டாட் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, தென் ரேஞ்ச் D2 இங்கே இருக்குது பாருங்கள், நான் இது ஆல்ரெடி சாம்பிளுக்காக வச்சுருந்தேன். ஓகே, இப்போ இந்த D2ல் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவுட்புட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இந்த சிம்பிள் கோடிங் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுமே எனக்கு பாஸ்ன்னு வந்துருச்சு. இன்கேஸ் இப்போ பாருங்கள், நான் 13 கொடுக்குறேன். 13 கொடுத்துட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, 30 கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரன் பண்ணுறேன். அகைன் நான் இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரலை. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட் வரணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிஷன் கோடிங் வந்து எழுதலை. ஸோ அதுக்கு இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் மாடியூல் 2ல் இங்கே பாருங்கள், இஃப் ரேஞ்ச் B2 டாட் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, தென் ரேஞ்ச் D2 டாட் வேல்யூ ஈக்குவல் டு பாஸ்ன்னு வரணும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது தான். அப்படி இல்லை எல்ஸ், ஸோ இந்த இடத்துல இஃப் எல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெறும் இஃப் மட்டும் பார்த்தோம். அந்த இஃப்பில் வந்து ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். அது எய்தர் பாஸாக இருக்கலாம் இல்லை ஃபெயிலாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். பட் இஃப் எல்ஸில் அப்படி என்னன்னாக்கா, கண்டிஷன் மெட் பண்ணால் ஒரு வேல்யூவும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வேல்யூவும் அவுட்புட் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த எல்ஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ இஃப் இந்த ரேஞ்சில் B2ல் இருக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தால் எனக்கு பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லாட்டி எனக்கு ஃபெயில்னு சொல்லிவிட்டு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறதா இந்த இடத்துல கண்டிஷன். நான் இப்போ F8 கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறேன். நமக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இஃப் கரெக்டாக B2ல் இருக்கிறது வந்து கிரேட்டர் தென் 35 இல்லை. ஸோ அப்போ நமக்கு எங்கே போகும்னா டேரெக்டாக எல்ஸுக்கு போய்டும். ஸோ கண்டிஷன் மீட் பண்ணல அப்படிங்கிறதுனால எல்ஸ் பார்ட் போயிட்டு, ஸோ இப்போ ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். அவுட்புட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இது ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் உங்களுக்கு ரொம்ப வெறும் சிம்பிளான கண்டிஷன் தான், அதில் எல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா எல்சிஃப். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒரு கண்டிஷனுக்குள்ளே திரும்ப இஃப் கண்டிஷன் கொடுக்கறது. ஸோ அதை தான் வந்து எல்சிஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னாக்கா மொத்தமாக ஒரு 1 2 3 4 கண்டிஷன் எழுதியிருக்கோம். அதில் ஒரு ரிசல்ட் இல்லை அப்படிங்கும்போது எல்ஸில் வந்து ஒரு ரிசல்ட்டாக டிஸ்பிளே வரும். ஸோ மொத்தமாக 5 அவுட்புட் இங்கே நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாமே காமன் தாங்க. இந்த ரேஞ்ச் B2 டாட் வேல்யூ, அதாவது இதில் இருக்கிற வேல்யூ, ஓகேங்களா, இந்த B2ல் இருக்கிற வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சுன்னா இதில் வந்து, அதாவது இந்த ரிசல்ட்டில் வந்து ஃபெயில்னு டிஸ்பிளே பண்ணும். அதே இந்த வேல்யூ வந்து ஓகேங்களா 35க்கு மேலே, அதாவது 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா டி கிரேடுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த கோடிங் பார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் இருக்கிறது B2ல் இருக்கிற வேல்யூ
கரெக்டாக இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா D2ல் இது அவுட்புட் நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதில் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்சிஃப். ஸோ இங்கே பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி இஃப் கண்டிஷன் வந்தாக்கா கடைசியில் தென் அப்படிங்கிறது நமக்கு முடியணும். அப்படி இல்லாட்டி அதோட கோடிங் பார்ட் வந்து ரன் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். ஓகே, இப்போ இதை நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு B2ல் இருக்கிற வேல்யூ வந்து லெஸ் தென் 35 இருந்துச்சுன்னா ஃபெயில்னு நமக்கு அவுட்புட்டில் ரிசல்ட்டில் வரணும். அப்படி 50க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அவுட்புட்டில் வந்து D கிரேடுன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 60க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா C கிரேடு, அண்ட் தென் 80க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா B கிரேடு. ஸோ இது இந்த கண்டிஷனில் எதுவுமே மெட் ஆகலை அப்படின்னாக்கா A கிரேடு, அதாவது 80க்கு மேலே. ஓகே, நம்ம கொடுக்கணுன்னா அதுக்கும் எல்சிப் போட்டு கொடுக்கலாம். பட் எனக்கு டேரெக்டாகவே 80க்கு மேலே இருந்தால் A கிரேடு கொடு அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக எல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு A கிரேடு அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், அவுட்புட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 30ன்னு இருக்குது. ஸோ 30 இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் வந்து என்னவாக இருக்கணும்னா லெஸ் தென் 35. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே போய்ட்டு எனக்கு வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு வரணும். நான் ரன் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக எனக்கு ஃபெயில்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இது எரேஸ் பண்ணிவிட்டு 19 கொடுக்குறேன். ஓகே, 90 டன். ஸோ இப்போ 19 கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் எல்ஸில் வந்துட்டு A கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 60 கொடுக்குறேன், 65 கொடுக்குறேன். ஓகேங்களா, 65 கொடுத்துட்டு இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறேன். அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ F8 கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ அங்கே வந்து லெஸ் தென் 35 இல்லை, ஃபெயிலு. அப்புறம் லெஸ் தென் 50 பார்க்குது, அப்பயும் இல்லை, ஃபெயில்டு. ஸோ லெஸ் தென் 60 பார்க்கும், அப்பயும் இல்லை, ஃபெயில்டு. கடைசியாக வந்து எல்சிப்பில் லெஸ் தென் 80 இருக்கான்னு பார்க்கும், ஆமாம் 80 இருக்குது. தென் ரேஞ்ச் D2.value = B கிரேட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிட்டு இஃபை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்டு சப். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எல்சிஃப் கண்டிஷனை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மார்க் இருக்குது. ஓகே, அவங்க எடுத்துருக்கிற மார்க் இருக்குது. எனக்கு என்னடான்னா அவங்க ரிசல்ட்டு வந்து ஃபெயிலாக பாஸா அப்படின்னு எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் லூப்பு தெரியாதவங்க வந்து ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபார் லூப்பை எப்படி ரன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது கிளியராக இருக்கும். ஓகே, நான் டேரெக்டாக இப்போ இதுக்குள்ளே வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நான் சிம்பிளாக கோடிங் எழுதியிருக்கேன், ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே வந்து A = 2 to 11 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா ஸோ எனக்கு வேல்யூ வந்து இங்கே 2ல் தான் இருக்குது. ரோ 2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. முடியுறது பார்த்தீங்கன்னா 11 இந்த இடத்துல முடியுது. ஸோ அதனால் எனக்கு இது வரைக்கும் ரன் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் செல்ஸ் A,2. ஸோ இப்போ ஏல இனிஷியலாக இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும். ஓகே, ஸோ 2,2 நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப்பில் பார்த்துருப்போம். 2 செகண்ட் ரோ, இங்கே இந்த இடத்துல 2 வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து 2ங்கிறது 1 2 Bயில் வரும். ஸோ அப்போ 2,2 இந்த இடம் 45. ஓகே, இந்த 2,2 டாட் வேல்யூ, இந்த 2,2 டாட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், greater than or equal to 35. 35க்கு மேலேயா இருந்துச்சு அப்படின்னா தென் செல் A,4. ஸோ இப்போ ஏல வந்து ஸ்டில் ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது 2 தான் இருக்குது. அப்போ 2 இப்போ 4 காலம் 4ங்கிறது வந்து இந்த இடத்துல D. அப்போ ரோ 2 காலம் D, அப்போ D4. ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு ரிசல்ட் என்னவாக இருக்கணும்னா பாஸ்ன்னு இருக்கணும். அப்படி இல்லை, அதாவது இந்த கண்டிஷன் மெட் ஆகலை, 35க்கு கீழே இருக்குது அப்படின்னாக்கா எல்ஸில் வந்துட்டு சேம் A,4. A,4ங்கிறது வந்து இந்த D4. ஓகேங்களா, டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபெயில் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே பண்ணணும். பண்ணிவிட்டு இஃபோ ஓப்பன் பண்ணது எண்டு கொடுத்துட்றோம். ஃபார் லூப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதே போல் இஃபுக்கு எண்டு இஃப் போல் ஃபார் லூப்புக்கு நெக்ஸ்ட்டு. கரெக்டாக, இப்போ நெக்ஸ்ட் A அடுத்தது போகும். ஸோ இப்போ இது வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னாக்கா அன்டில் 11 வரைக்கும் போகும். இங்கே 11 இருக்குது இல்லைங்களா, அந்த 11 வரைக்கும் இது போகும். போயிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த கண்டிஷனை செக் பண்ணும், greater than or equal to 35 இருக்கா இல்லையான்ட்டு. இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணோம்,
இல்லைன்னாக்கா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நான் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு 35க்கு கீழே இருக்கிற நம்பர் மட்டும் நான் இப்போ ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு அவுட்புட்டுக்காக ஃபஸ்ட்டு வந்து 30 இங்கே இருக்குது. நான் இப்போ இதை ரெட்டில் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் 34 ஒரு நம்பர் இருக்குது, லாஸ்ட்டாக 25 இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 பேருக்கு வந்து எனக்கு இங்கே ரிசல்ட் வந்து ஃபெயில் சொல்லிட்டு வரணும். கரெக்டாக நான் இப்போ ரன் பண்ணுறேன், அதுபடி நமக்கு வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் டைரெக்டாகவே ரன் பண்ணிடுறேன். பாருங்கள், எனக்கு 30 மார்க் எடுத்துகிற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபெயில், 34 ஃபெயில், 25 ஃபெயில், ரிமைனிங் எல்லாமே வந்து பாஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பேஸ்ட் ஆன் உங்களுடைய சினாரியோ, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா ரிப்பீட்டடாக பண்ணுற நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிள் கிளிக் மூலமாகவும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை டைரெக்டாக நான் வந்து இங்கே மேக்ரோலேயே கோடிங் போட்டு இங்கே நான் போய் ரன் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை பட்டன் யூஸ் பண்ணலாம், ரேடியோ, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இதையுமே வந்து ஒரு சாம்பிளாக நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, டன். ஸோ இப்போ அடுத்ததாக கடைசியாக வந்து செலக்ட் கேஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த செலக்ட் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலராக அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், கேஸ் 1 to 7. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்னன்னாக்கா, ஒரு இன்புட் நம்பர் வாங்குகிறேன். இப்போ ஒரு இன்புட் நம்பர் வந்து இன்புட் பாக்ஸாக நான் வாங்குகிறேன், யூசர்கிட்டேருந்து நான் கெட் பண்ணுறேன். கெட் பண்ண நம்பரை வந்து இந்த ஏபிசி அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிஜர் அப்படின்னு. இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் சினாரியோ. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் ஒரு நம்பர் வாங்க போகிறேன், அதனால் வந்து இன்டிஜர்னு டிக்ளேர் பண்ணி இன்புட் பாக்ஸில் வாங்க போகிறேன். என்டர் டே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஏபிசிங்கிற இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ செலக்ட் கேஸ் பாருங்கள், செலக்ட் கேஸ் ஏபிசி. இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்கியோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ டே 1க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மண்டே கொடுத்துருக்கேன், 2க்கு டியூஸ்டே. ஸோ மண்டே டியூஸ்டே அப்படியே ஆரம்பித்து அப் டு 7 வரைக்கும், K7 வரைக்கும், சண்டே வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நம்பரை தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், கேசிஎல்ஸ் இந்த 1 to 7 இல்லாமல் வேறு நம்பர் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இன்வாலிட் நம்பர் என்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இந்த கோடிங் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் செலக்ட் கேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து எண்ட் செலக்ட்னு கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து செலக்ட் கேஸ்க்கான கோடிங்கு. இப்போ இதை ரன் பண்ணும்போது இது எப்படி எடுக்கும் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் இன்புட் தான், யூசர் கொடுக்குற இன்புட் பொறுத்து தான். இப்போ இந்த 1 to 7 என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கான, இப்போ 4ன்னு கொடுத்தா அப்படின்னா இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து டே இஸ் தேர்ஸ்டே அப்படிங்கிறது நமக்கு வரும். இதுதான் செலக்ட் கேஸ். ஒரு 4-5 கேஸ் இருக்குது செலக்ட் கேஸில் இருக்குது அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்டாக வாங்கணுங்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி தான், நம்ம இன்புட் கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு கெட் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ இதை டைரெக்டாக ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், என்டர் டே நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குது. ஸோ அப்போ நான் வந்து ஜஸ்ட்டு 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டே இஸ் வெட்னஸ்டே, கரெக்டாக இந்த டே எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வேறு ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ 7 கொடுப்போம். ஓகே, 7 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். டே இஸ் சண்டே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எல்ஸ் கண்டிஷன் போட்டிருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கொடுப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் 7 நான் வந்து 9 கொடுக்குறேன். 9 கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன வரணும், இன்வாலிட் நம்பர் என்டர் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ இதுதாங்க இஃப் கண்டிஷன். உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிஷ்னலாக இதில் வந்து செலக்ட் கேஸும் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க, ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸலில் வந்து ஃபுல் டுட்டோரியல் கிளாஸஸ் இருக்குது, அண்ட் தென் என்டையர் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.